விளைநிலங்கள்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு, நம்ம கணக்கீடு எடுத்துட்டோமா, இழப்பீடு எப்போ வழங்குறோம்? இந்த புயல் கடந்த பென்ஷன் புயல் அடிச்சு புயல் காரணமாக கிட்டத்தட்ட 22 மாவட்டங்களில் பாதிப்புகள் இருக்குதுன்னு கண்டறிந்து அனைத்து பணிகளும் நிவாரணம் கொடுக்கின்றதற்கு உடைய அனைத்து பணிகளையும் கணக்கெடுக்கின்ற பணி முடிந்து இப்போது ஆய்வு நடந்து இப்போ வெகு விரைவில் நிவாரணத் தொகை முதலமைச்சர் அறிவித்த நிவாரணத் தொகைகள் வழங்கப்படும். அதே போல் கூடுதலாக இப்போ பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் தங்களுடைய விளைநிலங்களை இப்போ இன்சூரன்ஸ் பதிவு பண்ணவர்களுக்கு நேற்றைய தினம் தான் ஆய்வு செய்து ரெண்டாவது ஆய்வு செய்து இந்த மாத கடைசிக்குள் இப்போ பாதிக்கப்பட்ட கணக்கெடுக்க வேண்டும். இன்னும் கிட்டத்தட்ட எந்தெந்த பயிர்கள் அதுக்கு சராசரி கணக்கெடுக்கின்ற மதிப்பை கிராஸ் கட்டு அந்த பயிர் எடுக்கப்பட்டு இப்போது அதனுடைய நடவடிக்கைகள் அந்த இன்சூரன்ஸ் பணமும் வெகு விரைவில் வழங்கப்படும். வள்ளலார் பெருவழியில் சர்வதேச மையம் அமைக்கிறதுக்கு எதிர்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பணிகள் ஆரம்பிக்கப்படும். பணி நம்ம ஆரம்பிச்சிட்டோம். எப்போ முடிக்கிற மாதிரி நம்ம திட்டம் வச்சுருக்கோம்? நீங்கள் எதிர்ப்புகள் யாரும் எதிர்க்கல. எதிர்ப்பு இருந்ததுன்னா இப்போ இந்த அளவுக்கு இவ்வளவு இன்றைய தினம் அங்கே ஜோதி தரிசனம் இங்கே 174வது ஜோதி தரிசனம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையிலேருந்து நேற்றிலிருந்து மக்கள் சாரியாக வந்து செல்கின்றார்கள். கட்டுமான பணியை எந்த இடத்துல கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதோ அதுக்கு இப்போ அதே கும்பல் அதே இடம் அதே போக்குவரத்து எல்லாமே எதுவுமே இடைவெளி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தாவே இப்போ நேரடியாக நீங்கள் போய் அந்த வள்ளலார் மையத்தை பார்த்து கட்டுமான பணியும் மக்கள் அங்கே இருக்கிற பணியும் பார்க்கும்போது எந்தவித மக்கள் செல்வதற்கு மக்கள் புழங்குவதற்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. இதை தயவுசெய்து இப்போ ஊடக நண்பர்கள்லாம் அதை பார்க்கலாம். போய் நீங்கள் அதை காட்சிப்படுத்தலாம். இது தனிநபர் பலர் எதிர்ப்பு இல்லை. தனிநபர்கள் அவர் இப்போ இந்த வள்ளலாருடைய கருத்துக்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது. வள்ளலாருடைய புகழ் பல வெளிநாடுகளுக்காக சென்று இதை சர்வதேச மையமாகும் போது இதை காணுவதற்கு எப்படி புதுச்சேரி அருகில் இருக்கின்ற ஆரோவில் எப்படி வெளிநாடு மக்கள்லாம் அங்கே செல்கின்றதுனால அதனாலே அங்கே உள்ள அந்த சுற்றுப்பகுதியில் உள்ளவங்கெல்லாம் அங்கே பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அங்கே புதுச்சேரிக்கு கிடைக்கிறது. அதே போல் இங்கே வள்ளலாருடைய புகழை அந்த சர்வதேச மையம் கட்டும்போது வள்ளலாருடைய புகழை அறிந்து வள்ளலாருடைய கருத்துக்களை அறிந்து இங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனாலே கடலூரும் அதான் அப்பயே வள்ளலார் சொன்னார். வடலூர் எழுதி வச்சது வடலூரும் கடலூர் ஆகலாம். அந்த கருத்து அது வரக்கூடாது என்பதை தடுக்கிற சில சக்தி, பல சக்தி கிடையாது, சில சக்தி செய்த சதியினால் இது நீதிமன்ற அளவுக்கு போயிருக்கிறது. நீதிமன்றத்தில் அது உண்மையான நிலை எடுத்துரைக்கப்பட்டு கண்டிப்பாக அந்த சர்வதேச மையம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெகு விரைவில் வரும் என்று நம்பிக்கை இருக்கிறது. சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் வேளாண் துறைக்கென்று தனி பட்ஜெட் நம்ம போட்டு வரோம். இந்த வருஷம் வேளாண் துறையில் என்ன ஹைலைட்டாக இருக்கும், விவசாயிகளுக்கு என்ன பெரிதும் எதிர்பார்க்கலாம்? விவசாயிகள் வளத்தை கூட்டுவதற்காக தான் இந்த தினம் இப்போது முதல்வர்கள் தனி பட்ஜெட்டு போட்டு அதன் மூலமாக இங்கே விவசாயிகள் குரல் எழுப்பாமலே பார்த்து கொண்டிருக்கிறோம்னா இந்த அளவுக்கு திருப்திகரமாக இந்த பட்ஜெட் மூலமாக இப்போ இந்த பாலம் கூட இந்த பாலம் கட்டி திறப்பதை விட இங்கே இங்கே உள்ள சுற்றுப்புற விவசாயிகள் நேரடியாக செல்வதற்காக தான் இந்த பாலமே கட்டி கிட்டத்தட்ட 53 லட்ச ரூபா பாலத்தை கட்டுகின்றோம். இது போன்ற வாய்ப்புகள், அடிப்படை பிரச்சனைகள், அடிப்படை வசதிகளை விவசாயத்தை வேளாண் உற்பத்தி செய்வதற்கு வேளாண்மை செய்வதற்கு உற்பத்தியை தனி பட்ஜெட் மூலமாக மக்களுடைய கருத்துக்களை அறிந்து அவர்கள் ஒன்றொன்றாக கருத்துக்களை கூறும்போது அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இது ஒரு உதாரணம். இந்த நிகழ்ச்சியே ஒரு உதாரணம். இந்த பட்ஜெட் போடுகின்ற கருத்துக்களை மக்களிடம் சென்று விவசாயிகளிடம் சென்று கருத்துக்களை கேட்டு அவர்கள் கூறிய கருத்துக்கள் கடந்த 4-3 முறை எல்லாத்தையும் கருத்து கேட்டு தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதான் இப்போ இந்த பட்ஜெட் வருகிற நிதி அறிக்கைக்கு நாங்கள் நேரடியாக களத்துக்கு சென்று மாவட்டங்களுக்கு சென்று விவசாய சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதற்கேற்ப பட்ஜெட்டுகள் எதிர்பார்க்கின்ற அளவு இருக்கும்.
சம்பா அறுவடை முடிந்து விவசாயிகள் தங்களுடைய நெல் மூட்டைகளை வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு விற்பனை செய்ய வந்துகிட்டு இருக்காங்க. அதிக அளவில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்தாலும் அது வந்து கொள்முதல் செய்வதற்கு காலதாமதம் ஏற்படுது. அதே போல் வந்து அவங்க பணமும் வந்து ஒரு வாரம் காலதாமதம் ஏற்படும் வங்கியில் சேருதுன்னு சொன்னாங்க. இதை நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் எது இருக்கா? அதெல்லாம் கிடையாது. காலைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லை வாங்குறது தான் நேரடியாக நேரடி கொள்முதல் இல்லை என்றால் தனி இப்போ இந்த விவசாயிகள் இப்போ இந்த அளவுக்கு அதிக லாபம் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அதனால தான் இப்போ நேரடி கொள்முதல் நிலையங்கள் துவக்கப்பட்டு அது மூலமாக இப்போ நெல்லை வாங்குகின்ற கொள்முதல் செய்கின்ற பணி இருக்கின்றது. ஆஃப் பண்ணுறேன் சவுண்டு அதன் மூலமாக வருகிறது. அதே போல் ஈரப்பதமாக மழை பெய்த பிறகு ஈரப்பதம் என்று கூறிய அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து அந்த ஒன்றிய அரசிலிருந்து அதிகாரிகள்லாம் வந்து பார்வையிட்டு சென்றுக்கிறாங்க. இன்னும் வரல. அதான் பிரச்சனை. இருந்தாலும் இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ நெல் போட வேண்டும் என்று ஒரு நிர்ணயிக்கின்றது. வியாபாரிகள் கொடுக்கின்ற நெல்லை அவங்க சரியாக வாங்கப்படுகிறது. இப்போ உரிய பணத்தை உடனுக்கு அவருடைய அக்கௌண்ட்டில் பணத்தை செலுத்தப்படுகிறது. கூடுதலாக நம்ம கடலூர் மாவட்டத்தில் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூடுதலாக ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கடலூர் மாவட்டத்தில் தொடங்க வாய்ப்பு இருக்கா? முடிச்சாச்சியா? நீ இப்போ இருக்கின்ற ஒழுங்குமுறை கூடத்தை நல்லா பராமரித்து மக்கள் வருகிற இப்போ வந்து ஒழுங்குமுறை கூடக்கால் இப்போ முன்பெல்லாம் வந்து நெல்லை கொள்முதல் செய்கின்ற பணி இருந்தது. இப்போ நெல்லை இப்போ சிவில் சப்ளைஸ் டிபிசி ஆரம்பித்ததுனால அதிகமாக நெல் வரத்து அங்கே வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமான நெல் சிவில் சப்ளை மூலமாக நெல்லை வாங்குகின்றோம். அதே போல் அங்கே விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை நாங்கள் வணிகர்களை வலியுறுத்தி அவர்கள் இப்போது வந்து இந்த கொள்முதல் செய்கின்ற நேரடியாக பரிவர்த்தனை அது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதை செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி சார். நன்றி.